விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்களுடைய உறவை சார்ந்தவர்களுக்கு மனது சம்பந்தமான பிரச்சனை மூலமாக பிற உயர்ந்த நிலையில் உள்ள சாதுக்களிடமோ இல்லை ஒரு ஆசிரமத்திலேயோ என்னை கொண்டு போய் சேருங்க இப்படி வருவாங்க. கொஞ்சம் மாறுபட்டு நீங்கள் பிறருக்கு உதவ வேண்டிய விதம் மாறுமே தவிர நீங்கள் ஏற்கனவே இருந்தது மாதிரி இருக்க மாட்டீங்க. அதுதான் இந்த புத்தாண்டோடைய ஸ்பெஷல். உங்களுடைய வைராக்கிய குணங்கள் இருக்கு, அது ஆழ் மனதில் இருந்ததெல்லாம் இப்போது டெலீட் பண்ணிடுவீங்க. அதுலேருந்து விடுபட்டு சரி நடந்துச்சு விடுப்பா, எல்லாரும் சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க, அப்படி சண்டை போடுற நீங்கள் இப்போ நடந்துச்சு விடுப்பா பார்த்துக்கலாம் அப்படி சொல்லும் நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அப்படி தான் உங்களை சார்ந்து இப்போ இந்த ஆண்டுக்குள்ள கிரகங்கள் உங்களுக்கு ஒரு வலைதளத்தை போட போகுது. அந்த தளத்தில் நீங்கள் பயணிக்கின்ற விதம் சிறப்பாக இருக்கும். இயற்கையும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரும். எதிர்பாராத விதமான பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பொருளாதாரத்தின் மூலமாக உங்களுக்கு யாருக்கையாவது இருந்து கேட்டால் டமால்னு எடுத்து கொடுத்துருவீங்க, கொஞ்சம் கூட யோசிக்காது. ஆனால் 4 இடத்துல ஒரு சூழ்நிலையில் சிக்கியிருப்பீங்க. நடுவில் வந்த சூழ்நிலைக்காக டக்குன்னு கொடுத்ததுனால அந்த 4 இடமும் ஸ்தம்பித்து போகிறதுனால நீங்கள் அதிகமாக பிறருடைய கோபத்துக்கு ஆளாவீங்க. காரணம் என்ன, கொடுக்கணுன்றது கொடுத்தா ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அடுத்தது நான் அந்த நேரத்தில் கொடுக்கலன்னா வரப்போகிற பிரச்சனை பெருசாக இருக்கும், இந்த 4 சமாளிச்சலாம் அதை சமாளிக்க முடியாது, நான் அதனால தான் அதை செஞ்சேன்னு சொல்லுவீங்க. அது ஆரம்பத்தில் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. விருச்சிக ராசிக்காரங்களே இருந்தாலே யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் ஒத்துக்க மாட்டாங்க. அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருக்கான். அவனுடைய பிரச்சனையை அவங்ககிட்ட போனால் பிரச்சனையாக்கி விட்ருவான். இப்படி ஒரு வகையாக உங்களை சார்ந்தவர்கள் இருப்பாங்க. அவங்க உங்களை கண்டு பயந்தும் இருப்பாங்க, வம்புக்கு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்க விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 2025 மிக மிக மாற்றத்தை உண்டு பண்ணி ஒரு திறமையும் ஒரு மனதிற்கு தெம்பையும் கொடுக்கும். ஆன்மீகத்தை நோக்கி உங்களுடைய பயணம் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம்.